கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். என் அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும். கந்தகே என்று சொல்லக்கூடிய ஒரு மந்திரி, அவன் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை வாசித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேலே ஒரு அன்பு அவனுக்கு வந்திருக்கிறது. ஆவியானவர் அவனை அனுப்புகிறார். பிலிப்பு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே, நீங்கள் பிலிப்புவை அங்கே அனுப்ப, ஒரு ரதத்தோடு சேர்ந்து கொள் என்று சொல்லும் பொழுது, அவன் அனுப்பும் போது இவன் வேதத்தை வாசித்து கொண்டிருக்கிறான். அப்போதான் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. அவர் கேட்கிறான், உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி. உடனே அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும்? என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ரட்சிக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும், விடுதலையாக்கப்பட வேண்டும். இந்த உலகம் நிலையில்லாத உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதுக்காக பிறந்தோம், எப்படி வளர்றோம், எங்கே போக போகிறோம் என்று தெரியவில்லை. அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை எல்லா கிறிஸ்தவ பிள்ளைகளும், தேவனை அறியாதவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். இவனுக்கு ஆசை, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை வாசித்து அப்படியே வாசிக்க இவனுக்குள்ள அனல் கொள்ளுகிறது. அதனால ஆவியானவர் அவனுக்கு சுவிசேஷம் சொல்ல அனுப்புகிறார். போ, அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லு என்று ஆவியானவர் அனுப்புகிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல அனுப்புகிறான். பிலிப்பு போய் அந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். நடந்தது என்ன தெரியுமா? ஞானஸ்நானம் எடுத்து விட்டார் கந்தக மந்திரி. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி, நான் உடனே ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளுகிறேன் என்று எடுத்துக்கொண்டார். விதண்டாவாதம் பண்ணல, வாக்குவாதம் பண்ணல, அறிந்த பிற்பாடு எடுக்கிறது ஞானஸ்நானம். தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டார். ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் இன்றைய வேத வசனத்தை கேட்கிறோமே, எனக்கு என்ன ஆறுதலான வார்த்தை வராதா, இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை வராதா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் எந்த அளவு ஆண்டவருக்குள்ளே வளர்கிறோம், எந்த அளவு வேதத்தை தியானிக்கிறோம், இயேசு பற்றி எவ்வளோ அறிந்திருக்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்க, ஒரு ஊழியக்காரன் இங்கே போகணும், அங்கே போகணும், தனக்குன்னு ஒரு இடத்தை ஏற்படுத்தவில்லை, தனக்குன்னு ஒரு பெரிய நிறுவனத்தை ஏற்படுத்தவில்லை, பில்டிங்கை ஏற்படுத்தவில்லை, தனக்குன்னு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தவில்லை. ஆவியானவர் சொல்லுகிறத செய்கிற ஒரு ஊழியக்காரன் தான் இந்த பிலிப்பு. அதுபோல் நம்மளும் கர்த்தருடைய நாமத்தினால ஒருவனுக்கு தெரிவிக்க வேண்டும். இயேசுவை பற்றி அறிஞ்சிருக்கிற நாம மற்றவங்களுக்கு சொல்லணும். இயேசு பற்றி நல்லா அறிஞ்சுக்கிடணும். அப்போதான் ரட்சிப்பு வரும். வேற ரட்சிப்பு கிடையாது. அவரால் அன்றி விடுதலை இந்த உலகத்தில் யாராலையும் கொடுக்க முடியாது. அது நிரந்தரமான விடுதலை இருக்காது. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிய விரும்புகிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளில் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாங்கள் ஆண்டவரே அனுபவிக்க கிருபை செய்யும். எங்களுக்கு கிடைத்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு நாங்கள் சொல்வதற்கு எங்களுக்கு பலன் தாரும். அதுக்கு இயேசு பற்றி நல்லா அறிந்து கொள்ள கிருபை தாரும். இயேசு மகாராஜாவை பற்றி நாங்கள் இன்னும் அதிகமாய் ஜனங்களுக்கு சொல்ல கிருபை தாரும். அவர் நல்லவர், அவர் வல்லவர் என்பதை சொல்ல கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் அவரை பற்றி இந்த வேதத்தில் நாங்கள் இன்னும் அதிகமாக அறிஞ்சுக்கிட கிருபை தாரும். அப்பா, உடைய சித்தம் வெளிப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். யார் யாரெல்லாம் இந்த வேதத்தை படிக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் இன்றைய வேதவசனத்தை கேட்கிறார்களோ, அவர்களுக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாகும்படி செபிக்கிறோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணுமே, பாதுகாக்கப்படணுமே. நீ செய்த ஆசீர்வதியும். நீ கைட்டு சேர வேலையெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.